வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிஐஎஸ்எஃப்லேருந்து வந்திருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான பர்மனண்ட் நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 10th அதாவது மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதுக்கான மொத்த காலி இடங்கள் டோட்டல் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 1161 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் இருக்கிற போது 31,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். டோட்டலாக எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 34,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வந்து இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3/4/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்றைக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து போர்ட்டலில் வந்து ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆக போது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கான நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் சிஐஎஸ்எஃப் 2024க்கான இங்கிலீஷ்லேயும் அண்ட் ஹிந்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான 2024க்கான வேக்கன்சியை வந்து வெளியிடுறாங்க. இது எப்போ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/3/2025 3/4/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்குது, அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். அண்ட் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும். மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டெம்பரவரி கிடையாது, இது வந்து பர்மனெண்ட் தான். டெம்பரவரி போஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/8/2025 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டும் அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனும் 3/4/2025 அன்றைக்கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21,700 ரூபாயிலேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஸ்காலர்ஷிப்பில் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 34,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும். அண்ட் இதுக்கான இந்த ஜாபுக்கான வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம ரீசனில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 2 பேருக்குமே வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. குக்குக்கு வந்து 444 வேக்கன்சியும் அண்டு காப்பருக்கு வந்து 8 வேக்கன்சியும் அண்ட் ட்ரைலருக்கு வந்து 21 வேக்கன்சியும் அண்ட் பார்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 வேக்கன்சியும் அண்ட் வாஷர்மேனுக்கு 236 வேக்கன்சியும் அண்ட் பெயிண்டருக்கு வந்து 2 வேக்கன்சியும் அண்ட் கார்பரேட்டருக்கு வந்து 2 வேக்கன்சியும் அண்ட் எலக்ட்ரிஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேக்கன்சி இருக்குது. மெயில் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேக்கன்சியும் அண்ட் வெல்டருக்கு 1 வேக்கன்சி அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் மெக்கானிக்கலுக்காக 1 வேக்கன்சியும் அண்ட் அட்டெண்டருக்காக அதாவது எம்பி அட்டெண்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சியும் டோட்டலாக 1048 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்எம் கேட்டகரிக்கு இன்க்ளூடு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1161 வேக்கன்சி வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 945 வேக்கன்சியும் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 103 வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 1048 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அண்ட் மெயில் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஜோனில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் பார்க்கலாம். மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ நம்ம தமிழ்நாடு ரீஜனில் வந்து எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது சவுத் செக்டரில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து டோட்டலாக சவுத் செக்டரில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்றதே கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா 105 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 205 வேக்கன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 வேக்கன்சி வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி இதில் எக்ஸர்வீஸ் மணி இருக்கிறவங்களுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா 113 வேக்கன்சி வந்து ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 7 போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதாவது எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான வேக்கன்சி வந்து உங்களுடைய டேபிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, இது சைலண்ட் ஃபியூச்சரில் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் அண்ட் பிஎஸ்டி டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனும்
அண்ட் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூனா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட், மற்ற ஃபீமேல் கேண்டிடேட் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. மற்ற கேண்டிடேட்டுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹100 உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிஇடி டெஸ்ட் அண்ட் பிஎஸ்டி டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ட்ரேட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும். அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட், அதாவது டெம்பரவரியாக தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் நீங்கள் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அதாவது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடோட ஸ்கில் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் மெட்ரிகுலேஷன் வந்து நீங்கள் மஸ்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் வெறும் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் ட்ரேட் டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு, அதாவது ட்ரேடை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த ட்ரேட் இருந்தாலும் சரி, எலக்ட்ரிஷியன் இருந்தாலும் சரி, வெல்டர் இருந்தாலும் சரி, அந்த ட்ரேடை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் கிடையாது, அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் மிலிட்ரி அண்ட் ஆர்மி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு எவ்வளோ இருக்கணும், பட் இந்த இதில் வந்து ரன்னிங் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு இந்த இது வந்து இருக்கா, அதாவது ராங் ஆன்சருக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து இருக்கா அப்படின்றத வந்து கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ராங் ஆன்சருக்கு வந்து உங்களுக்கு மைனஸ் மார்க்கு இருக்குது. 1/2 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கொஷின் நீங்கள் தப்பாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். அண்டு இதில் நம்ம சவுத் ரீஜனில் வந்து எந்த இடத்துல வந்து இந்த செலெக்ஷன் வகர நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில், சரிங்களா? சென்னை, அதாவது சவுத் ரீஜனில் வந்து சவுத் செக்டரில் வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க எந்த சென்டரில் வந்து உங்களுக்கு இந்த செலெக்ஷன் வந்து இருக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேருந்து அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நடக்கும். மற்ற ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஸ்டேட்டில் மட்டும்தான் நடக்கும். வேறு அதர் ஸ்டேட்டில் வந்து எதுவுமே நடக்காது. சவுத் செக்டரில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா அண்ட் பாண்டிச்சேரி அண்ட் தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் செக்டரில் தான் வரும். சவுத்து செக்டரில் வந்து நீங்கள் டேரெக்டாக இது பண்ணிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன ட்ரேட் டெஸ்ட் வந்து கேட்பாங்க அப்படின்றது சில பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடோட எக்ஸாமை தான் உங்களுக்கு வரும், சரிங்களா? அண்ட் ரிட்டன் எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான். அண்ட் ரிசர்வேஷனில் வந்து உங்களுக்கு யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸு அண்ட் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இதுக்கு அப்ளை பண்ணுற போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத பிரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு இதுக்கான நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி போயிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இது பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் டேரெக்டாக போயிடலாம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிளுக்கான வேக்கன்சி வந்து வெளியிட்ருந்தாங்க. அந்த கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு வந்து வெளியிட்ருக்காங்க. ஃபயர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து அட்மிட் கார்டு வந்து வெளியிட்ருக்காங்க. அதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.